ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பன்னீர் புஜியா. அதுக்கு வந்து நான் ஒரு பவுல் பன்னீர் வச்சுருக்கேன். அந்த பன்னீர் புஜியாவுக்கு என்னென்ன நறுக்க போகிறேன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு வந்து 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி எடுத்துகிட்டு நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கணும். ரெண்டுமே ஃபஸ்ட்டு அதை சாப் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் புர்ஜிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ அதை செய்கிறது எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நிறையா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்போ தான் ரெஸ்டாரண்ட்ஸில் வரா மாதிரி நமக்கு வரும். ஆயில் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆயில் சூடானோடனே தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அதில் வந்து சோம்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க ஆனியன், நறுக்கி வச்சுருக்க ஆனியனை ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணணும். ஆனியன் ஃபுல்லாக ஆட் பண்ணோடனே நல்லா அது வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஆனியன் வதங்குற கேப்பில் பன்னீர் புஜியாவுக்கு வந்து பன்னீர் வந்து கட் பண்ண வேணாம். நல்லா நம்ம வந்து கிரேட் பண்ண மாதிரி நல்லா இது பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடுவோம். கிரேட்டர் இருக்கவங்க கிரேட்டர் வச்சு பண்ணுவாங்க. இல்லை நம்ம பன்னீரை வந்து இது மாதிரி கையிலேயே இது பண்ணி விட்டோன்னா பொட்டேட்டோ மேஷ் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் பன்னீர். இந்த மாதிரி இந்த பன்னீரை ஃபுல்லாக நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்குள்ளே நம்ம நறுக்கி வச்சுருந்த டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பு வந்து ஃபுல்லுலேயும் இல்லாமல் சிம்முலையும் இல்லாமல் மீடியமில் வச்சுட்டு இந்த டொமேட்டோ இதில் நல்லா ஒன்று சேர வதங்குற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி ஃபஸ்ட்டு தண்ணி விடும். அதனால் தண்ணி விடுற டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு வாட்டி மசாலா ஐட்டம்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 3/4 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள். உப்பு வந்து பன்னீருக்கும் சேர்த்து நம்ம இதிலே ஆட் பண்ணிடணும். அதனால் பன்னீருக்காக 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா வந்து வெங்காயம் தக்காளி கூட சேரக்குள்ளே வந்து ஒரு மாதிரி கெட்டியாக நமக்கு கிடைக்கும் பேஸ்ட்டு. தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் நீங்கள் நார்மலாக சேர்த்துக்கிறது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா பன்னீரில் வந்து அந்த காரத்தை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுங்கிறதுனால கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக எண்ணெய் கக்கி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விடி பன்னீர் புர்ஜியா வந்து கொஞ்சம் நார்மல் கிரேவி ஐட்டத்தோட கொஞ்சம் வந்து
சாலிடாக தான் இருக்கும், ரொம்ப லிக்விடாக வராது. உங்களுக்கு லிக்விடாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதில் அப்படியே டேரெக்டாக பன்னீரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி எண்ணெய் வந்து வெளியில் வர டைமுக்கு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கணுன்றதுனால நான் ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். அந்த தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த தண்ணி கொதி வந்தோடனே நான் பன்னீர் சொல்லியிருந்த மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன், கிரேட் பண்ணி. அந்த பன்னீர் அப்படியே அதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அது கூட பன்னீர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். எடுத்து விட்டால் இப்படி வரும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியே ஓகே. இது வந்து நம்ம சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, அப்புறம் ப்ரெட்டில் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட் ஸ்டஃபிங்க்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை நான் ரொட்டி அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ, உங்களுக்கு சாலிடாக இருந்தால் ஓகேனா சாலிடாக, இல்லை லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதான். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்ப்போம். லைட்டாக ஆயில் இதுவாகி வெளில வர நேரத்துக்கு ஆஃப் பண்ணிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கார்னர்லலாம் ஆயில் வரணும். இந்த அளவு வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது கூட நீங்கள் சப்பாத்தி, ப்ரெட்டு எது வேணாலும் நம்ம காமெண்ட் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.